ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாலிட்டி 10th ஃபால்ட்டில் செகண்ட் லெசனான மத்திய அரசு என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா? மத்திய அரசு பற்றி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை பற்றி மட்டும் பார்ப்போம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மத்திய அரசோட நிர்வாகத்தை பற்றி சொல்கிற பாட்னா பகுதி எவ்வளோனா 5 ஆர்டிகல் எவ்வளோனா 52லேருந்து 78. ஓகே, 45, 52 to 78. ராஜ்யசபாவில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருப்பாங்க? 250 பேர். நம்ம மத்திய அரசில் இருக்கிறனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குள்ள மக்களவை, அதில் வந்துட்டு மக்களவை மாநிலங்கள் இருக்குன்னா அதில் மக்களவை மாநிலங்களை ராஜ்யசபான்னு சொல்கிறோம், மக்களவை வந்து லோக்சபான்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த ராஜ்யசபையில் உள்ள பேர் 238 பேர் இந்தியாவோட மாநில சட்டமன்றங்களாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. 238 பேர். 12 பேர் இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட கொஷின்ப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 238 பேர் இந்தியாவோட மாநில சட்டமன்றம் தேர்ந்தெடுப்பு, 12 பேர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுப்பு. ஓகே, நெக்ஸ்ட் லோக்சபாவில் பாருங்கள் 545 பேர். அதில் 543 பேர் மக்களால் வந்து ஓட் போட்டு எலெக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. 2 பேர் வந்து குடியரசுத் தலைவர், 2 பேர் வந்து குடியரசுத் தலைவர். அந்த 2 பேர் வந்து ஆங்கிலோ இண்டியஸாக இருப்பாங்க. அந்த 2 பேர் வந்து ஆங்கிலோ இண்டியஸாக எடுப்பாங்க. சரி, நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவர் பற்றி பார்ப்போமா. இந்திய குடிமகனாக 35 வயது நிரம்பியவராக இந்திய குடிமகனாக 35 வயசு நிரம்பியவராக இருப்பார் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர்கள் குழுவில் 10 வாக்காளர்கள் வந்து முன்மொழியவும் 10 வாக்காளர்கள் வந்து ஒளிமொழியவும் வேண்டும். 10 வாக்காளர்கள் முன்மொழியணும், 10 வாக்காளர்கள் ஒளிமொழியணும். ஓகேங்களா? ஓகே, குடியரசுத் தலைவர் வந்து பார்லிமெண்ட் உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வைக்கக்கூடாது. குடியரசுத் தலைவர் வந்து பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினர். ஒரு குடியரசுத் தலைவருக்கு வேண்ட தகுதிகள் இதெல்லாம். சரிங்களா? புரிஞ்சா? ஓகே, தேர்தல் பாருங்கள். ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தான் தேர்தலே நடக்கும். இது குடியரசுத் தலைவரோட தேர்தலில் யார் யாரெல்லாம் பங்கு பெறுவாங்க பாருங்கள். மாநிலங்களவை, மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநிலங்களவை, மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகரான டெல்லி மற்றும் புதுச்சேரியோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். சரிங்களா? அப்போது என்ன தெரியுது, குடியரசுத் தலைவர் தேர்தல் எல்லாமே மக்களால் ஓட் போட்டு எலெக்ட் பண்ணியிருக்கிறவங்க தான் குடியரசுத் தலைவரோட தேர்தல் வந்து பங்கு பெற முடியுன்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ஆர்டிகல் 53 என்ன சொல்லுது பாருங்கள். மத்திய அரசோட நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். யார் செயல்படுத்துகிறார்? குடியரசுத் தலைவர் தான் மத்திய அரசோட நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்படி செயல்படுத்துகிறான்னு சொல்கிற ஆர்டிகல் என்னன்னு கேட்டால் ஆர்டிகல் 53. ஓகேவா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆர்டிகல் 77 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். மத்திய அரசோட ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பேரில் இருக்கும். மத்திய அரசோட ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பேரில் தான் இருக்கும் சொல்லிட்டு ஆர்டிகல் ஆர்டிகல் 77. ஓகே, ஒவ்வொரு ஆண்டோட நாடாளுமன்றத்தின் மூலம் கூட்டம் இவரோட உரையை தான் தொடங்குது. ஒவ்வொரு ஆண்டோட நாடாளுமன்றம் கூடுவோம்ல ஃபஸ்ட் டைமு. அப்போ அந்த கூட்டம் யாரோட உரையோட தொடங்குதுன்னு கேட்டால் குடியரசுத் தலைவரோட உரையுடன் தான். குடியரசுத் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டு வரோம். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எவ்வளோ முறை நாடாளுமன்றத்தை கூட்டுவார்? 2 முறை. மக்களவையோட 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவர் கொண்டு. மக்களவையோட டேர்ம் வந்து 5 இயர்ஸ் இல்லை, அது வந்து முடிவுக்கு முன்னாடியே அதை கலைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. நாடாளுமன்றத்தில் 2 அவைகளோ இல்லைன்னா ஏதேனும் ஒரு அவையோ கூட்டத்தை குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம் ஓட் பண்ணி. ஓகேவா? இப்போது இது எப்படி சொன்னால், 2 பக்கம் ஒரே இப்போ 50 ஓட்டு, இங்கே 50 ஓட்டு ஈவனாக இருக்குது. ஏதாவது ஒரு முடிவுக்குன்னா இவர் குடியரசில் ஒரு ஓட்டு போட்டால் 51 ஆகிடும். அன்னும்போது அவர் ஏதாவது ஒரு இதுக்கு ஓட்டு போட்டு அந்த முடிவு விவாதம் பண்ணியிருப்பாங்கள்ல, ஏதாவது பிரச்சனையாக முடிவுக்கு கொண்டு வரலாம். சரிங்களா? ஓகே, புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவன், குடியரசுத் தலைவரோட இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி இருக்குது. எங்கே? புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவன். இந்த மாதிரி மேலும் 2 இடத்துல இருக்குது. எங்கே இருக்குதுன்னா பாருங்கள், அது அங்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டி, வருடத்திற்கு ஒரு முறை சென்று வர்றாரு. வடக்கில் எங்கே இருக்குன்னா சிம்லாவில் ரிட்ரீட் கட்டம், அது தெற்கில் ஹைதராபாத் ராஷ்டிரபதி பவன். இங்கே 2 இடத்துல தான் இருக்குது. மேலும் 2 இடத்துல வடக்கில் தெற்கில். சரிங்களா? ஆர்டிகல் 72 என்னென்னா, மரண தண்டனை ரத்து செய்ய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதோட ஆர்டிகல் என்னென்னு பார்த்தா ஆர்டிகல் 72. இதோட ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 72. ஓகே, ஆர்டிகல் 53(2) என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் வந்து மத்திய பாதுகாப்பு படையோட தலைமை தளபதி. இந்த 53 அப்படி என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவர் வந்து மத்திய பாதுகாப்பு படையோட தலைமை தளபதி என்ற அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்குன்னு சொல்கிற ஆர்டிகல் இது 53(2). கேரளாலையும் பஞ்சாப் சாரி கேரளா ஒரு நிமிஷம்
மன்னிச்சுக்கோப்பா. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்திருக்கான். கேரளாலையும் பஞ்சாப் மாநிலங்களையும் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி. நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆர்டிக்கல் 352. ஸ்டேட் எமர்ஜென்சினா 356. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். குடியரசுத் தலைவரை நீக்கினா எப்படி நீக்கலாம்னா பணித்துறுப்பு கடிதம் குடியரசு துணைத் தலைவரிடம் வழங்கலாம். இப்போ குடியரசுத் தலைவரே விரும்பினாலும் நான் இதில் இல்லைன்னுட்டு அந்த ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் நீக்கிடலாம். நெக்ஸ்ட் அரசியலமைப்பு மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் பதவி நீக்குவது. அரசியலமைப்பு மீறின குற்றச்சாட்டை நிரூபிக்கப்பட்டால் அவர் பதவியிலேருந்து நீக்கிடலாம் என்று சொல்கிற ஆர்டிக்கல் எவ்வளோன்னா ஆர்டிக்கல் 61. ஆர்டிக்கல் எவ்வளோ 61. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்க. குற்றச்சாட்டு இப்போது நாடாளுமன்றத்தில் 2 அவையிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படும். ஆர்டிக்கல் 61 பார்த்தோம் இல்லைங்களா, அந்த குற்றச்சாட்டுக்கு நாடாளுமன்றத்தில் 2 அவையிலும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றணும். நாடாளுமன்ற வருகை புரிந்தவரை 4ல் 1 பங்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்கணும். 1/4. சரிங்களா, தன்னுடைய பதவிக்காலம் முடிந்தாலும் ஒருவர் அப்பதவியில் ஏற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம். குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் 5 வருஷம் முடிஞ்சிருச்சுனாலும் இன்னொரு புதிய குடியரசுத் தலைவர் வர்ற வரைக்கும் அவர் அந்த பதவியில் இருக்கலாம்னு சொல்ல வராங்க. புரியுதா? ஓகே. ஆர்டிகல் 36(1) என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி அதிகாரம் செய்ய எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறது. ஆர்டிகல் 36(1) என்ன சொல்லுது, குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி அதிகாரம் செய்யறதுக்கு எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இவ்வளோ தான் குடியரசுத் தலைவர் பற்றி இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் என்னது, ஆர்டிகல் 63. இந்த பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரோட பதவி போன்றது. எந்த துணை குடியரசுத் தலைவர் பதவி எந்த நாட்டோட பதவி போன்றதுன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்காவோட துணை குடியரசுத் தலைவரோட பதவி போன்றது. தகுதிகள் பாருங்கள். இந்திய குடிமகனாக இருக்கணும். 35 வயசு நிரம்பியவராக இருக்கணும். மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு தகுதி பெற்றிருக்கணும். ஆர்டிகல் 66(1) படி இவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறார். ஆர்டிகல் 66(1) படி தான் இவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறாரு. ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் குடியரசுத் தலைவரும் இல்லை துணை குடியரசுத் தலைவரும் இல்லைன்னும் போது அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் பதவிக்கு நியமனம் பண்ணுவாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த மாதிரி ஒரு சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா 1969 இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த எம் ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமனம் பண்ணாங்க. எம் ஹிதயத்துல்லா 1969. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் எப்படி பண்ணலான்னா மக்களவையில் ஒப்புதல். மாநிலங்களோட பெரும்பான்மை நிறைவேற்றப்பட தீர்மானம். ஏன் மாநிலங்களவை பெரும்பான்மைனா துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை தான் அலுவலக தலைவர், குடியரசுத் தலைவர் மக்களவையோட அலுவலக தலைவர். அதனால தான் மாநிலங்களவையில் பெரும்பான்மையாக நிறைவேற்றப்படணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த தீர்மானம் கொண்டு வரக்கு 14 நாளுக்கு முன்னாடியே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பு வழங்கணும். இந்த தீர்மானம் கொண்டு வரக்கு 14 days முன்னாடியே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பு வழங்கணும். துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவர். நான் சொன்னல, துணை குடியரசுத் தலைவர்ன்றது மாநிலங்களவையோட தலைவர். துணை குடியரசுத் தலைவர் பதவியில் அதிகபட்சமாக 6 months இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்க முடியாது. துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பதவியில் எவ்வளோ நாள் இருக்கலாம்னு கேட்டால் 6 months, அதுக்கு மேலே இருக்க முடியாது. ஓகேங்களா. ஓகே. ஆர்டிகல் 100 என்ன சொல்லுது பாருங்கள். மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். இப்போது அங்கே பார்த்தோம்னா 2 கூட்டத்தில் சமநிலையில் இருக்கும்போது குடியரசுத் தலைவர் வாக்களித்து அதை முடிச்சு வைப்பார். அதே மாதிரி தான் முடிச்சு வைப்பார். எதோட ஆர்டிகல்னா ஆர்டிகல் 100 துணை குடியரசுத் தலைவருக்கு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிரதம அமைச்சர் பிரைம் மினிஸ்டரோட ஆர்டிகல் 74(1) படி தான் குடியரசுத் தலைவர் உதவுறோம் அறிவுரை வழங்குறதுக்கும் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. இப்போது ஆர்டிகல் 74(1) இங்கிலாந்து நாடாளுமன்றம் வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனை அமைந்துள்ளது. இந்தியாவோட பிரதம அமைச்சர் பதவி வெஸ்ட்மின்ஸ்டர் முறையில் இருக்குது. அப்புறம் இந்தியாவோட பிரதம மந்திரி பதவி எது மாதிரி இருக்குதுன்னா இங்கிலாந்து இருக்கிற வெஸ்ட்மின்ஸ்டர் முறைப்படி இருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஓகே. பிரதமரோட கடமை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 78. பிரதமரோட கடமைகள் இதுதான் பிரதமரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கடமைகள்னு சொல்ல வர்றது ஆர்டிகல் எவ்வளோ, ஆர்டிகல் 78. ஓகேங்களா. ஓகே. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுவர் யாருன்னு கேட்டால் பிரதம அமைச்சர். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கு இடையே பாலமாக செயல்படுவர் யாருன்னு கேட்டால் யார் சொல்லுவீங்க, பிரதம அமைச்சர். ஓகே. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக
இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சொல்கிறது. 15% மட்டும்தான் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மக்கள் உறுப்பினரில் அமைச்சர்களாக இருக்கிறது 15%. அதுவும் வந்து பிரதம அமைச்சர் உட்பட 15% தான் இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இது பாருங்கள். இந்திய நாடாளுமன்றம்னா பார்லிமெண்ட், அதோட ஆர்டிக்கல் வந்து 79லேருந்து 122. இந்த வரைக்கும் 79 to 122. இது வந்து எந்த பகுதியில் இருக்குது? பார்ட் 5 79 to 122 வரைக்கும் இருக்குது. அது இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதி. ஒன்று குடியரசுத் தலைவர், இன்னொன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா. இந்த 3மே சேர்ந்து தான் இந்திய நாடாளுமன்றம். இப்போ மாநிலங்களவையில் 2/3 உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மான ஒப்புதல் பெறுகிறது. சரிங்களா? மாநிலங்களவையோட 2/3 உறுப்பினரோட பெரும்பான்மை ஒரு தீர்மானம் ஒப்புதான் பெறுகிறது. அதே வந்து 2/3 உறுப்பினர் பெரும்பான்மை அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளது. இந்த பெரும்பான்மையை வாக்களித்து ஏதாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அகில இந்திய பணிகளையும் உருவாக்குற அதிகாரம் வந்து மாநிலங்களவைக்கு இருக்குது. இதோட ஆர்டிக்கல் எல்லாம் ஞாபகம் தான் சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து 249 இந்த மாதிரிக்கு. இதுக்கு வந்து 312 இதோட ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஹையர் ஸ்டாண்டர்டில் வரும் இது. அப்போ வரும்போது பார்ப்போம். ஓகேங்களா? நிதி மசோதா வந்து திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது நல்லா தெரியும். நிதி மசோதாவை அறிமுகம் பண்ணுறது, திருத்தது எல்லாமே மக்களவைக்கு அதிகாரம், மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். ஓகேவா? இம்மசோதா மாநிலங்களவை ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் தராவிடேன் ஒப்புதல் இல்லாமலே சட்டமாகிடும். மாநிலங்கள் வந்து 14 நாட்கள் ஒப்புதல் தரணும். அப்படி இல்லைன்னா ஒப்புதல் இல்லாமலே சட்டமாகிவிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மக்களவை பாருங்கள். மக்களவையில் அதிகபட்ச உறுப்பினர்கள் 552. தற்சமயம் வந்து 545. டோட்டல் இருக்க வேண்டியது 552. ஆனால் இப்போ இருக்கிறது 545 தான் இருக்குது. அதில் 530 பேர் வந்து பல்வேறு மாநிலத்திலிருந்து, 13 பேர் யூனியன் பிரதேசம், 2 பேர் குடியரசுத் தலைவர். அதே ஆங்கிலோ இந்தியன்ஸா. ஓகேங்களா? புரியுதா? ஓகே. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து லோக்சபாவில் மட்டுமே அறிமுகம் செய்ய இயலும். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகம் செய்ய இயலும். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் பாருங்கள். மாநிலத்திலிருந்து 18 பேர், மக்களவையிலிருந்து 39 பேர். மாநிலத்தில் 18, மக்களவை 39, மாநிலங்களவை 18, மக்களவை 39. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சபாநாயகர். சரிங்களா? நெக்ஸ்ட் யார்? சபாநாயகர். மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் வரை அவர் பதவியில் இருப்பார். யார்? சபாநாயகர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவான்னு சொல்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? சபாநாயகருக்கு தான் இருக்குது. பண மசோதாவை தீர்மானிப்பதில் இவருடைய முடிவு இறுதியானது. கொஷின் எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாம் கேட்ட கொஷின். சரிங்களா? நல்லா ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போனா பிப்ரவரிலேருந்து மே. பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போது? பிப்ரவரி டு மே. மழைக்காலம் வந்து ஜூலை டு செப்டம்பர். மழைக்கால கூட்டத்தொடர் எப்போது? ஜூலை டு செப்டம்பர். குளிர்கால கூட்டத்தொடர் எப்போனா நவம்பர் டு டிசம்பர். இது வந்து கேட்டிருக்காங்க, மேட்ச்சில் கூட கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர் சிஏஜின்னு சொல்லுவோம்ல, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். அதுதான் இதோட சிஏஜின்னா இல்லை, தலைமை தணிக்கையாளர் வரும். இது வந்து வழக்கறிஞர்னு அட்டார்னி ஜெனரல் இருக்கும்ல, அதுதான் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். ஆர்டிகல் 76 இது நியமிக்க வழிவகை. அது இந்த தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறது எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 76. இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் வழக்காட உரிமை இவருக்கு இருக்கான். இந்தியாவில் இருக்கிற எந்த நீதிமன்றத்துலையும் போயிட்டு வந்து வாதாடுற உரிமை இவருக்கு இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு நீதித்துறை. உச்சநீதிமன்றம் வந்து புதுடெல்லியில் இருக்கிற இந்திய உச்சநீதிமன்றம். அது வந்து எப்போ துவங்கினாங்க பார்த்தா 1950 ஜனவரி 28 தான் துவங்கினாங்க. இந்த புதுடெல்லி இருக்கிற இந்த உச்சநீதிமன்றம் எப்போ ஆரம்பித்தாங்க? 1950 ஜனவரி 28. இது வந்து 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதான். 1935 இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதான் இந்த உச்சநீதிமன்றம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு நீதிபதி உட்பட 8 நீதிபதி இருந்தாங்க. அப்புறம் ஒரு நீதிபதி உட்பட 28 நீதிபதி 2019. அதுக்கப்புறம் 20 வந்து 2020 வந்து 33 மெம்பர்ஸ், மேக்ஸிமம் 34 மெம்பர்ஸ். இப்போது இந்த கரண்ட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்ட்டு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. இங்கே பாருங்கள், நீதிபதிகள் இருப்பாங்கள்ல, நீதிபதியாக இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதி? இந்தியா அந்த
ஓகே. இந்திய நீதிபதியாக இருக்க உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருப்பாங்களா, அவங்கள என்ன தகுதின்னு கேட்டால், இந்திய குடிமகனாக இருக்கணும். 5 இயர்ஸ் வந்துட்டு உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கணும். அப்படின்னா 10 இயர்ஸ் வந்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்ற இருக்கணும். இவங்களோட வந்து எவ்வளோ வருஷம் வரைக்கும் பதவியில் இருக்கிறாங்கன்னா 65 இயர்ஸ் வரைக்கும் பதவியில் இருக்கலாம். எவ்வளோ வருஷம் வரைக்கும் இருக்கலாம்? 65. இந்திய குடிமகனாக இருக்கணும், 5 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கணும். அப்படின்னா 10 வருஷம் வழக்கறிஞராக இருந்திருக்கணும். இவரோட ஓய்வு பெறும் வயது எவ்வளோனா 65. எவ்வளோ? 65. ஓகேங்க பாருங்கள். ஒரு சட்டத்தின அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்குது. ஒரு சட்டத்தை அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கு முரணானது அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு உள்ளது. நாட்டோட உயர்ந்த சட்ட அதிகாரினா தலைமை வழக்கறிஞர். நாடு படித்தோம்னா ஆர்டிகல் 76 அட்டார்னி ஜெனரல். ஓகே. நாட்டோட உயர்ந்த சட்ட அதிகாரி அது தலைமை வழக்கறிஞர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த மத்திய அரசு பாயிண்ட் வந்து முடிச்சிட்டோம். இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான இதில் இதுதான் கேட்பேன். இதில் எப்படி கொஷின் திருப்பி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஓகே. நல்லா பார்த்து நோட்ஸ் எடுத்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நம்ம குரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.